ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி பார்த்தீங்கன்னா திடீர்னு இப்போ ஒரு சம்பவம் நடக்குது. ஷாக்கிங்காக இருக்குது. இன்னும் இது விஜய் பார்வதி கூட பரவாயில்ல போல இருக்க, இந்த கமருதீனை இந்த மாதிரி மாறிட்டார்ன்ற மாதிரி இருந்துச்சு. ஒன்றுமே இல்லை. ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க, அதனால தான் போய் பார்க்க போனதில் இந்த விஷயங்கள் வருது. நம்ம கிச்சன் வந்துட்டு நம்ம விஜய் பார்வதி போனதுலேருந்து எனக்கு ஒரு டவுட் முதலேருந்து இருந்துச்சு. கண்டிப்பாக இவங்க ரொம்ப நாள் கழிச்சு இதான் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வராங்க, இவங்களை வந்து யாராவது வந்து அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு. ஆனால் அது கமருதீனால வரும்னு நான் சத்தியமாக நினச்சி பார்க்கல. இப்போ என்னென்னா, இந்த கிச்சன் ரூமில் வந்துட்டு இவர் பாடு ஸ்ட்ரெயிட்டாக உள்ள வந்துட்டு கொஞ்சம் நெய்யை போட்டு கெமிக்கு ஷேர் பண்ணிட்டு ஒரு பாடு கிளம்புறாரு. அதை உடனே வந்துட்டு விஜய் பார்வதி கேட்க முடியாமல் சுபீக்ஷா கிட்ட சொல்கிறாங்க. உடனே அது வந்து அவருக்கு ஒரு பெரிய காண்டாயிடுச்சு. அவர் ஏன் சொல்கிறாங்க அவங்க அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கணும். ஏன்னா கிச்சன் டீமில் ஏற்கனவே பிரச்சனை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே தான் வந்து கண்ணி அப்புறமா ரம்யா அவங்களாம் இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே வந்துட்டு பல்ல பிடிங்கிட்டே இருக்காங்க, ஏதாவது நடந்துடும், இவன் ஏதாவது மாட்டுவா, அவளை பிடிச்சி அமைக்கிடலாம் அப்படின்ட்டு. இவர் பாட்டுக்கு பெரிய இவர் மாதிரி போட்டு போனால் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க. அதனால் அவங்க கேட்காம அவர் சுபிஷாக்களை சொன்னதுக்கு உடனே அந்த போட்ட விஷயங்களை வந்துட்டு மற்றவங்க பார்த்துட்டு எங்களுக்கும் வந்துட்டு நெய் கொடுங்கன்னு கேட்குறாங்க. உடனே அவர் என்ன பண்ண, அந்த இடத்த விட்டு சாப்பிடாமல் கிளம்பிடுறாரு. இவ்வளோ தான் சரிங்களா. அங்கே போயிட்டு அரோரா உட்காந்துருக்காங்க. அரோரா எப்படா வந்து கமருதீன் வந்து விஜய் பார்வதியை பற்றி நம்ம கீழே குறை சொல்லுவான்னு ரெடியாக நின்றுட்டுருக்காங்க. அவர்கிட்ட போய் பேசுகிறாரு பாருங்க, அவ்வளோ பேச்சு பேசுகிறாரு. இவ்வளோ டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகிறார் சத்தியமாக புரியல. நான் 32 வருஷமாக ஆக்டராக இருக்கேன், இருந்துட்டு போங்க. இவள் வந்து என்ன, இவளுக்கு வயசு 26 27 தான் ஆகுது, இவள் என்னத்தை சாதிச்சிட்டான்றாரு. இவள் பெரிய இவளா ரூல்ஸ் பார்க்குறா, வேணும்னு வந்துட்டு இது பண்ணுறான்றாரு. அதுக்கப்புறம் இப்படி பேசிட்டு இருக்கும்போது விஜய் பார்வதி அங்கே வந்துட்டு நான் என்ன சொல்ல வரேன்றதை புரிஞ்சுக்கன்னா மூடிட்டு கிளம்புன்றாரு. அவங்க சொல்கிறாங்க திரும்ப, இல்லைடா ஆல்ரெடி கனியும் ரம்மியும் பின்னாடி இருந்தாங்க, நம்ம இப்படி பேசினா நம்ம நீ கொடுக்குறத பார்த்தா பிரச்சனை ஆகிடணும் அப்படின்னா நீ ஓவராக கேம் ஆடாத, நீ எதுக்கு பண்ண எனக்கு தெரியும். நான் நாமினேஷன்ஸில் வரலன்னு உடனே அன்றைக்கி நீ தானே சொன்னேன், எனக்கு வந்துட்டு நீ நாமினேஷனில் வராதது ரொம்ப காண்டாகிடுச்சு அப்படின்னு. நீ தனியாக ஒரு கேம் விளையாடுறேன்னு எனக்கே தெரியுது, உன் கேமை நீ விளையாடு, நான் என் கேம் விளையாண்டுக்கிறேன், அது மூலமாக நான் போனால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. கொஞ்சம் கூட வந்துட்டு யோசிக்கிற தன்மையே இல்லாத அளவுக்கு பேசுகிறாரு. அவங்க பரவாயில்ல கத்துவாங்க, அவங்க சைலண்டாங்க, என்ன சொல்கிறது புரிஞ்சுக்கூடா அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி ஒரு கேரக்டரை வச்சுட்டு கமருதீனால பிழைக்கவே முடியாது. ஏன்னா இவரை பார்க்கும்போது எனக்கு எப்படி தோணுதுன்னா, காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா திவாகர் இந்த மாதிரி தான் பண்ணார். இதில் வேறு வந்துட்டு அரோரா கிட்ட வந்து வார்த்தை யூஸ் பண்ணுறாரு, அசிங்கமான வார்த்தை. வார்த்தை யூஸ் பண்ணுறாரு, புறம்போக்குன்றாரு. இது எங்கே போய் முடிய போகுது இல்லை, கண்ட்ரோல் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக விஜய் சேதுபதிக்கிட்ட வந்துட்டு இந்த வாரம் செம்மையாக அடி வாங்க போகிறான்றதில் மாற்றுக்கிறதே கிடையாது. விஜய் பார்வதி ஒரு இடத்துல வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்குன்ட்டு உண்மைக்கு புறமாக பேசினா அவங்களுக்கு ஆப்பு வந்துடும். அதனால் வந்துட்டு ஓரளவுக்கு பேசினா நீ வந்துட்டு உன் பதவிக்காக வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் விட்டன்ட்டார். இப்போ இவர் பண்ணுறது அதே மாதிரி தான் இருக்குது. கிச்சனில் நீ வந்துட்டு நல்ல பேர் வாங்கணும்னு எனக்கு நீ நெய் ஊற்ற மாட்டேன்ற மாதிரி பேசுகிறாரு. இப்போ வாட்டர்மெலன் ஸ்டாருக்கும் இவருக்கும் என்ன இது இருக்குது. அவர் ஜோக்கரு, நீங்கள் ஹீரோக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ண வேண்டாம். என்னத்தை சொல்ல, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். கமருதீனோட மாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.